அன்பானவர்களே, ஆவியின் கனியில் அடுத்து நாம் பார்க்க இருக்கிறது தயவு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தயவு அப்படின்னா மனிதர் கண்களில் தயவு கிடைக்கும். ஏசாமி வாழ்ந்த நாட்களில் அவருக்கு எல்லாம் மனிதர்கள் கண்களில் தயவு கிடச்சிச்சு. இப்போ நீங்களும் வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற இடத்துல மனுஷங்க கண்களில் தயவு கிடைக்கணும். இன்றைக்கி அப்படிப்பட்ட தயவு நமக்கு கிடைக்குதா யோசித்து பாருங்கள். பைபிளில் பார்த்தோம் அப்படின்னா தானியேல் ராஜாவுடைய போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு நினைனான். இன்றைக்கி நீங்கள் பெரிய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணலாம், பெரிய ஃபாரினில் ஒர்க் பண்ணலாம். அங்கே உள்ள கல்ச்சர் வேறு மாதிரி இருக்கலாம். அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் சோசியல் ட்ரிங்க் பண்ணலாம். சரியா? ஒரு சோசியல் ட்ரிங்க் தானே, நான் இன்றைக்கி ஒரு நாள் குடிச்சிட்டா என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு வேளை கிடைக்கலாம். அப்படின்லாம் நீங்கள் இருந்தாலும் தானியேலை நினைவு கூர்ந்து பாருங்கள். தானியேல் ராஜாவின் போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் எண்ணி இருந்தான். தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் முடிவெடுத்ததுனால நடந்தது என்ன தெரியுமா? அவன் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டி கொண்டான். தயவு செஞ்சு என்னை தீட்டுப்படுத்தாங்க, தைரியமாக வைத்தேன்னு சொல்லுங்கள், நான் குடிக்க மாட்டேன் சொல்லுங்கள், நான் தீர்மானம் எடுத்திருக்கேன் குடிக்க மாட்டேன் சொல்லுங்கள். உடனே பிரதானிகளின் கண்களில் தயவு கிடைக்கும்படி தேவன் உதவி செய்தார். இன்றைக்கி எடுத்த தீர்மானங்களை நிலைநிற்கிறமா வாய் திறந்து சொல்லுங்கள், நான் குடிக்க மாட்டேன், இனி சிகரெட் அடிக்க மாட்டேன், இனி வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா 2 கிண்டல் பண்ணுவாங்க, ஒன்று பார்ப்போம் எத்தனை நாளைக்கு அப்படின்னு. அப்புறம் நீங்களே தவறு செய்தாலும் அவங்க உங்களை தட்டி கேட்பாங்க, இதே பண்ண மாட்டேன் நீடா என்னடா ஆச்சு. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலையும் மனுஷர் கண்களில் தயவு கிடைக்கணும். தேவ கண்களில் கிருபை கிடைக்கும் போது மனுஷன் கண்களில் தயவு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தயவை தேவன் தருவாராக. காட் மல்டிப்ளை யூ.